சார் அவங்க எல்லாரும் அவங்க ஓட்டு விட போகுதுன்றது எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். அவர் பாப்புலர் மூவி ஸ்டார் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டமே ஒரு வாக்காளர்களாக மாறலாம். ஆனால் அந்த வாக்கே வந்து வெற்றி தருமா சீட்லன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தேகம் தான். அவங்க ஓட்டை கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் பிரிப்பாங்க. நான் அதை ஏற்றுக்கிற தயாராக தான் இருக்கேன். தேர்தல் வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல் முதலமைச்சர் மீண்டும் அது வந்து ஒரு பேக்டோர் என்ட்ரியில் பிஜேபி வந்து ஆப்ரேட் பண்ணுறத அது அந்த வகையில் சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் அதிமுக கூட யாராவது கூட்டணி வைக்கணும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறது இங்கே வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக அவங்க கட்சி பிரச்சனையை தீர்த்துக்கணும்னாலே டெல்லிக்கு போக வேண்டிய நிலைமையை அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் அதை தான் வந்து மேற்கோள் காட்டி முதலமைச்சர் அவர்கள் இது எங்கள் அணிக்கும் டெல்லிக்கும் நடக்கும் தேர்தல் என்று சொல்றாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து போன தடவை இந்த தடவை அதிகமா வாங்கினதால மற்ற கட்சிகளுக்கு சங்கடம் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதே மாதிரி பிராக்டிக்கல் லிமிடேஷன் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நாங்கள் எங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பை சொன்னோம். அவங்க வந்து அவங்களுடைய லிமிடேஷனை சொன்னாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சமூக முடிவுக்கு வருவார்கள் என்று முழுமையாக நம்புகிறோம். 200க்கும் அதிகப்பட்ட சீட்ல நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சீட்டு கணிப்பெல்லாம் நான் சொல்ல முடியாது. எங்கள் அணி கணிசமான தொகுதிகளில் ஜெயிச்சு அமோகமான வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. இல்லை ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் அதனால சொல்ல முடியாது. அது வந்து எந்தெந்த அணி எப்படி நிற்கிது, அதுக்கப்புறம் யார் வேட்பாளர், இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். அந்த சர்வே நிறைய சர்வே வருது, நானும் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் எதையுமே இப்போ ஸ்பெசிபிக் நம்பரை நான் பப்ளிக்காக சொல்ல தயாராக இல்லை. ஆனால் எங்கள் அணி கணிசமான தொகுதிகளில் பெற்று ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி வரும்ன்ற முழுமையாக நம்புறேன். சார் அவங்க எல்லாரும் அவங்க ஓட்டு விட போகுதுன்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். அவர் பாப்புலர் மூவி ஸ்டார் அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர் கூட்டமே ஒரு வாக்காளர்களாக மாறலாம். அந்த வாக்காளர்கள் வந்து அது வந்து ஆனால் அந்த வாக்கே வந்து வெற்றி தருமா சீட்லன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தேகம் தான். ஏன்னா வந்து ஒரு ஜேர்னி பிட்வீன் பாப்புலர் சப்போர்ட் டு ஓட் டு விக்டரின்றது இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்ல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வரணும். அவங்களுக்கு சில கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அவங்க பார்ட்டியில் இல்லை. கணிசமான ஓட்டு வாங்குவாங்க. அதுவே சீட்டா டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு எனக்கு சந்தேகம் தான். அவங்க ஓட்டை கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் பிரிப்பாங்க. நான் அதை ஏற்றுக்கிற தயாராக தான் இருக்கேன். குறிப்பாக ஒரு முதல் முறையாக வாக்களிப்பவர்கள், அரசியல் மேல வந்து பெரிய ஆர்வம் இல்லாதவர்கள், வாடிக்கையாக இருக்கும் கட்சிகள் மீது எந்தக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் கொஞ்சம் போகலாம். ஆனால் அதுவே வந்து வெற்றி வாக்காக மாறுமான்னு கேட்டிங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான் சொல்லுவேன். Sir, for the past 2 days, Tamil Congress in the process of consultation with your party leaders for the election manifesto. How's the process going on? And we hear that within a postcard size it is going to be. See, the AICC has now 26 members to draft the manifesto of the Congress party for this assembly elections. I am thankful for the AICC for making me the chairman of the committee. We met yesterday for the first time. 23 out of 26 members attended the meeting. It was a free flowing meeting where ideas were exchanged. We summarized all the points which everybody mooted, and that has been now presented to the committee today, and we have further refined it. We intend to issue and release a manifesto which will capture the imagination of the people of Tamil Nadu and will also be a roadmap for the Congress party for the next 5 years in order to highlight certain issues which we think are very critical for the people of Tamil Nadu. We want to distill our manifesto into five main points which will be condensed in a postcard format. So it's easy to communicate and easy to people to absorb it and easy to people to endorse it. Any particular segment? No, I am not in a position to give you which it will definitely be attractive, it will definitely be universal, and it will definitely be relevant. But what we are putting into it, you will have to wait for the manifesto to be formally approved by the Congress committee in Tamil Nadu and by the AICC. That is the